அனைவருக்கும் வணக்கம். ராமநாமத்தின் மகிமையை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு கதை. பஜனை கோஷ்டி ஒன்று வீதியில் நாம சங்கீர்த்தனம் பாடியபடி சென்று கொண்டிருந்தது. அதை அலட்சியம் செய்த ஒருவனுக்கு ஒரு ஞானி ராமநாமத்தை உபதேசித்து, இதை விற்காதே, ஆத்மார்த்தமாக ஒரு முறை சொல்லிப்பார் என்றார். அவனும் அப்படியே செய்தான். காலம் கடந்தது. அவன் இறந்தான். அவனை யமதர்மராஜன் முன் கொண்டு சென்றார்கள். அவர் அவன் பாப புண்ணியங்களை பார்த்து, ஒரு முறை ராமநாமம் சொன்னாய், என்ன வேண்டுமோ கேள் என்றார். ஞானியின் வார்த்தை நினைவுக்கு வந்ததால், நீங்கள் தர நினைப்பதை தாருங்கள் என்றான். யமன் திகைத்து, இதன் மதிப்பு என்ன என்று எண்ணி இந்திரனை அணைந்தார். அப்போது அந்த மனிதன் கூறினான், நான் பல்லக்கில்தான் வருவேன், நீங்களும் தூக்க வேண்டும். யமனும் சம்மதித்தார். இந்திரனிடம் சென்றதும், இதற்கு நான் மதிப்பு சொல்ல முடியாது, பிரம்மாவிடம் போவோம் என்றார். மீண்டும் அவன், நீங்களும் பல்லக்கு தூக்க வேண்டும். இந்திரனும் சம்மதித்தார். பிரம்மாவும் அதையே கூறி, வைகுண்டம் போய் மகாவிஷ்ணுவிடம் கேட்போம் என்றார். இவ்வாறு யமன், இந்திரன், பிரம்மா மூவரும் சேர்ந்து பல்லக்கை சுமந்து பகவானிடம் வந்தனர். அவர்கள் கூறினார்கள், இந்த ஆன்மா ஒரு முறை ராமநாமம் சொன்னது. இதன் பலனை எங்களால் அளவிட முடியவில்லை. அப்போது மகாவிஷ்ணு சிரித்து கொண்டு, நீங்கள் மூவரும் பல்லக்கை சுமந்து கொண்டு வந்ததே ராமநாமத்தின் மகிமையை காட்டுகிறது என்று கூறி அந்த ஆன்மாவை தன்னுடன் சேர்த்து கொண்டார். இதுவே ராமநாமத்தின் விலை அளவிட முடியாதது. ஆகவே அனைவரும் ராமநாமத்தை அலட்சியமின்றி நாமும் சொல்லுவோம். ஒருமுறை பக்தியுடன் சொன்னாலும் அது மோட்சத்தை தரும். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. 1 முதல் 10 எண்கள் வரைக்கும் ஸ்ரீராமருக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பார்ப்போம். 1. ஏகபத்தினி விரதன். 2 மகன்களுக்கு லவன், குசன் தந்தையானவன். 3. அன்னையர்களான கௌசல்யா, சுமத்திரை, கைகேயியின் மடிகளில் வளர்ந்தவன். 4. தசரதனின் 4 புதல்வர்களில் ஒருவன். 5. ஐம்புலன் அடக்கமுள்ள சீதா தேவியின் துணைவன் மற்றும் குகனை தன் 5வது சகோதரனாக ஏற்றவன். 6 எழுத்து இராமாயணமும் ஸ்ரீராமஜெயமும் 6 உயிர்களின் வாழ்க்கைக்கு ஊட்ட மருந்தாக இருக்கிறது. ஸ்ரீராமாயண 7 காண்டங்களான பாலா, அயோத்தியா, ஆரண்ய, கிஷ்கிந்தா, சுந்தர, யுத்த, உத்தர காண்டங்களை அவரோடு தொடர்புடையவை. 8 எழுத்து எழிலான சுந்தர காண்டத்தின் நாயகன் ஆஞ்சநேயரின் தோழன். 9 நவமி திதியில் சூரிய குலத்தில் மனிதனாக அவதரித்தவன். 10 தலை அரக்கனான ராவணனை அழித்தவன். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. நன்றி.